இந்தா மாட்டிக்கோ புடி. எத்தனை தடவை என்ன அடிச்சிருப்பேன் பாத்து. போய் இழுத்து கட்டா. நல்லா கட்டு வா. ஐயோ, நீ இவ்ளோ முட்டாளா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல துர்கா. ஏய், என்ன சொல்ற? நான் காலையில சூர்யாவுக்கு கொடுத்த ஜூஸ்ல ஸ்லோ பாய்சன் எல்லாம் எதுவுமே கலக்கல துர்கா. அவனுக்கு லேசா வாந்தி வர மருந்து தான் கலந்து கொடுத்தேன். அதனாலதான் அவன் அப்பப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி எங்க ட்விஸ்ட்? இது நீ எதிர்பார்க்கல இல்ல துர்கா? உன்கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கி அழிக்கத்தான் நான் சூர்யாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்ததா போய் சொன்னேன். நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், தப்பு பண்ற தாரா. ஏய், சும்மா கத்தாத. நீ சாக போறது உறுதி. பொண்ண வந்து யாரும் காப்பாத்த போறதில்ல. டேய் வாங்கடா. தாரா, உன்ன எங்களை என்ன பாடுபடுத்தின கடந்து சாவு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. யாராவது காப்பாத்துங்க. ஹாசினி, என்ன தேவிமா? உன் போனை கொஞ்சம் கொடு. துர்காமாக்கு கால் பண்ணி பேசணும். இரு, நான் பாத்துட்டு கொடுத்துடுறேன். வீடியோ அப்புறம் பாரு. நான் அவசரமா துர்காமாக்கு போன் பண்ண. முதல்ல போன் கொடு. காப்பாத்துங்க. என்ன போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? என்னாச்சு தேவி? போன் போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. துர்கா கோர்ட்ல இருப்பாளோ என்னவோ. கோர்ட்ல இருந்தா போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில வந்தோன்னு உனக்கு போன் பண்ணுவா. இப்ப நீ போன் கொடு. ஹாசினி, இங்க கொஞ்சம் வாமா. வர பெரியமா. டாடா. சங்கர பாண்டி இனிமேல் துர்காமா வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. அம்மா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. இப்ப என்ன பண்றது? யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. மாரியம்மா, எனக்கு பயமா இருக்கு. துர்காமாக்கு எதுவும் ஆக கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்துங்க. எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம். காப்பாத்துங்க. நைனா ஞாபகம் வந்துருச்சா? நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு இங்க இருந்து விடுதலை. என்னடா செல்லக்குட்டி, நீ உங்க நைனா கிட்ட போயிடலாம். என்ன சொல்றீங்க? நான் அப்பா கிட்ட போயிடலாமா? இனிமே நீங்க தேவியா நடிக்கவே வேண்டாம். நான் தேவியா நடிக்க வேணாமா? நான் என் அப்பா கிட்ட போயிட்டா இன்ஸ்பெக்டர் துர்கா என்ன தேட மாட்டாங்களா? இனிமே நீ அந்த இன்ஸ்பெக்டர் துர்காவை நினைச்சு பயப்பட தேவையே இல்ல. நீ மட்டும் இல்ல, நாங்களும் பயப்பட தேவையில்லடா கண்ணு.
உண்மையாவா சொல்றீங்க? ஆமாடா கண்ணு, இனிமே அந்த துர்கா இந்த வீட்டுக்கு வரமாட்டா, வரவே முடியாது. வர முடியாதபடி பண்ணிட்டோம். அதனால இனிமே நீ துர்காவை நினைச்சு பயப்படாத, என்ன? ஹாப்பியாரு. கன்ஃபார்மா இவங்க தான் துர்காமாவை இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இடத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்றது கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவங்க எப்படியாவது தப்பிச்சு வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா செல்லக்குட்டி. நீ சும்மா சும்மா துர்காவை நினைச்சு பயப்படாத, என்ன? அது சரி, நான் சில்லுன்னு ஜூஸ் போட போறேன், நீ குடிக்கிறியா? துர்காவை அசோக் நகர்ல தானே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஈஸியா தப்பிச்சு வந்துருவாங்க. அசோக் நகர்ல எல்லாம் இல்ல, அங்க கட்டி வைக்கல. பல்லாவரத்துல இருக்கிற அமைச்சர் தண்டாபாணியோட குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கிறோம். அங்க இருந்து துர்காவால தப்பிச்சு வரவே முடியாது. நீ கவலைப்படாத, என்ன? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் இன்னைக்கு அப்பா கிட்ட போயிடலாம்ல? கண்டிப்பா போயிடலாம். நாங்க சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும், என்ன? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, அடடடட ஹாப்பி.